வீரா வந்து ஃபோனில் யார்கிட்டயோ வந்து ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஆனந்தியோட அண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு என்னடி சொன்னீங்க? ஆமாம், அவன் யாருக்கிட்டயோ வந்து பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறான், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே, சரிங்க நீ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, முதல்ல அவன் என்ன பண்ணுறான்னு விட்டு கேட்கலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து உனக்கு எவ்வளோ தான் பணம் தருது, நானும் ஆல்ரெடி பணத்தை பேசின பணத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் எதுக்கு நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயம் எடுத்து செஞ்சுருக்கேன்னு தெரியும்ல உங்களுக்கே, இந்த கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்கேன், அதில் எவ்வளோ பெரிய விஷயம், அதனால் எனக்கு பணம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். பேசின அமௌண்ட்டோட அதிகமாக நீ கேட்குறியே, ஃபஸ்ட் நான் பேசின அமௌண்ட்டு தானே கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ரா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னோடனே, பாருங்கள் சார், எனக்கு உடனே பணம் வேணும் சார், அர்ஜென்ட்டு சார், இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா சார், நீங்கள் கொடுக்கலன்னா நான் எல்லா உண்மையும் கோர்ட்டில் சொல்லிடுறேன் அப்படின்னோடனே, ஓவராக பண்ணுறியா, நான் நினச்சா உன்னை இருந்த இடம் இல்லாமல் பண்ணிட வேண்டாம் அப்படின்னோடனே, சார் நீங்கள் மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க சார், பணம் கொடுக்க முடியுமா முடியாதா சார் அப்படின்னோடனே, இப்போ என்ன உனக்கு பணம் தானே வேணும், சரி தரேன் சார், அக்கௌண்ட்டில் அமுச்சு விட்றீங்களா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ப்ரூஃப் ஆகிடும், நான் நேரில் வந்து தரேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு சரிங்க சார், எங்கே சார் மீட் பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி நாளைக்கு தரேன் சார், சார் எனக்கு இன்றைக்கே வேணும் சார், ரொம்ப அர்ஜென்ட்டு சார் அப்படின்னோடனே, இன்றைக்கி இப்படி தர முடியும் சார், ப்ளீஸ் சார், நான் இங்கே வந்துட்டேன் சார் உங்கள் இடத்துக்கு, அப்படி என்ன சொல்கிறேன், இங்கே வந்துட்டியா, ஆமாம் சார், எப்படியாவது உங்ககிட்ட பணத்தை வாங்கணும் தான் சார் வந்திருக்கேன், எப்படியும் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க சார், நாளைக்கு இழுத்தடிப்பீங்க சார், நான் அங்கே வந்திருப்பேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வர சார், இங்கே தான் சார் இந்த கோயிலான தான் வெயிட் பண்ணுறேன், தயவுசெய்து வாங்க சார் அப்படின்னோடனே, சரி சரி அங்கேயே வெயிட் பண்ணி நான் வரேன், ஏன் தான் இப்படி பண்ணுறியோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு வீரா என்ன பண்ணுறாரு, இப்போ எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் ஒட்டு கேட்டுருந்தவங்க ஓடி போயிட்டு சகஜமாக உட்காந்துடுறாங்க. எப்படியாவது வெளியே போகணுமே, இப்போ என்ன பண்ணுறது, யாருக்கும் தெரியாமல் போகணும், யாருக்கிட்ட அதை மாட்டிக்கிட்டோம் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து அப்படியே இருக்காரு. என்ன மாப்பிள்ள ஃப்ரீயாக இருக்கீங்களா, வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னா, போகலாமே அப்படின்றாரு. அவங்க மச்சாங்கிட்ட உடனே வந்து அவருக்கு ஃபோன் வந்து, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க, சரிங்க ஃபோன் பேசிட்டு வாங்க, நான் வெளியே போகிறேன், ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிங்க மச்சான் அப்படின்றாரு. ஓ அதுக்கு தான் போறியா, ஆனந்தி கிளம்பலாம் வா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, அண்ணி இங்கே பாரு ஆனந்தி, நீ போ, நான் பின்னாடியே வரேன், ஏன்னா உன் அண்ணனுக்கு சந்தேகம் வரும், 2 பேரும் ஒன்றா போனா அப்படின்னோடனே, சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆனந்தி மட்டும் போகிறாங்க. ஆனந்தி வந்து கரெக்டாக வந்து போகிறதுக்கு பின்னாடியே வந்து தனக்கு தெரியாமல் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வீரபத்ரன் வந்து ஒரு இடத்துல இறங்குறாரு. இறங்கிட்டு என்ன பண்ணுற, ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு வந்து நேராக மறுபடியும் போகிறாரு. போயிட்டு இன்னொரு இடத்துல இறங்குறாரு. எல்லாமே ஆனந்தி வந்து பின்னாடியே தொடர்ந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் வீரபத்ரன் திரும்பி பார்த்துட்றாரு. ஆனந்தி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒழிச்சிக்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போகிறாரு. உடனே அந்த ஆள் வராரு. பார்த்தா அதிர்ஷ்டறாங்க ஆனந்தி, இவன் அந்த எலக்ட்ரிஷியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏன்டா இங்கெல்லாம் வர, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்ல, அதுக்காக இங்கெல்லாம் வருவியா அப்படின்னோடனே, சாரி சார் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் சார், வேறு வழி இல்லாமல் தான் அப்படின்னோடனே, உடனே வந்து ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க மொபைல்லேருந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த எலக்ட்ரிஷியன் வந்து, சார் ப்ளீஸ் சார் பணத்தை கொடுங்க சார், நான் சீக்கிரமாக போயிடுறேன், ஒரு நிமிஷம் இரு சுற்றி முற்றி பார்த்து தரேன், யாராக பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், இப்போலாம் யார் பார்த்தாலும் வீடியோ எடுத்துட்டாங்க, ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு ஆனந்தி பார்த்துட்ருக்காங்க. உடனே பணத்தை கொடுக்குறாரு, பணத்தை கொடுக்குறது, அதுக்கப்புறம் பேசுறது எல்லாத்தையும் ஆனந்தி சூப்பராக வீடியோ எடுத்துடுறாங்க. உனக்கு இருக்குடா, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து என்னை வந்து இந்த மாதிரி பேச வச்சுருக்கியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிங்க சார் நான் கிளம்புறேன் சார் சொல்லிட்டு பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, நான் வரேன் சார், முதல்ல உங்கள் உடனே கிளம்பு அப்படின்றாரு. இங்கே பார், மறுபடியெல்லாம் பணத்தை கேட்டால் அவ்வளோதான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீ ஊரில் இருக்காத, எங்காவது போயிடு. சார் ஒருவேளை கோர்ட்டில் கூப்பிட்டாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இங்கேருந்து உங்கள் ஊர்லேருந்து முதல்ல கிளம்பி போயிடு வீட்டிலேருந்து அப்படின்னோடனே, சரிங்க சார், சார் இன்றைக்கி போக முடியாது, இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது, நாளைக்கு காலையில் நான் கிளம்பிடுறேன் சார் அப்படின்றாங்க. சரி ஓகே கிளம்பு அப்படின்னோடனே, இவன் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவானா, இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, இவனை வேறு ஃபாலோ பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க அண்ணி வந்துடுறாங்க. என்னடி எல்லாம் ஆகிடுச்சு, ஃபோன்லாம் எடுத்தாச்சு, வீடியோலாம், அண்ணி இப்போ உடனே வந்து ஊருக்கு போகணும், நீ என்ன சொல்கிற, ஆமாம் நீ அவன் அங்கே போயிட்டுருக்கான், அவனை பின்தொடர்ந்து நம்ம போகணும் அப்படின்னோடனே, எப்படி இப்போ உடனே போக முடியும், வேறு வழியே இல்லை, நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பின்தொடர்றாங்க. 2 பேருமே வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்காரு. பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இவன் எங்கெல்லாம் போவானோ தெரியல, இவன் போகிற இடத்துக்குலாம் நம்ம போக வேண்டியது இருக்குது, எல்லாம் தலை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்றாங்க. அப்பாடா அவன் வீட்டுக்கு இப்போ தான் போகிறான், இவ்வளோ சுற்றிட்டு வீட்டுக்கு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வந்து எலக்ட்ரிஷியன் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இதுதான் நல்ல நேரம், உள்ளே நுழைஞ்சிட வேண்டியதான் சொல்லிட்டு 2 பேரும் நுழையிறாங்க. எலக்ட்ரிஷியன் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார். இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு